ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு தமிழில் இதெல்லாம் ஈஸியாக சொல்லுவோம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த கிளாஸில் படிக்க போகிற இந்த பர்டிகுலர் டாபிக் தமிழில் நம்மளுடைய எண்ணங்களை ஒரு சில சமயங்களில் ரொம்ப இயல்பாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி கேஷுவலாக சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அதாவது நண்பர்களே, ஒரு முக்கியமான சமயத்தில் நல்லா கவனிக்கணும், அதை தான் படிக்க போகிறோம். ஒரு முக்கியமான சமயத்தில் நம்ம சொல்லுவோம், ஒரு வேளை நிலைமை கைமீறி போனால் இதை பண்ணு, நிலைமை ரொம்ப மோசமாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த டைமில் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அதுவே கடந்த காலமாக இருந்திருந்தால் இப்படி சொல்லுவோம், ஒரு வேளை நிலைமை மோசமாக இருந்திருந்தால், எல்லாமே கைமீறி போயிருந்தா, அப்படி மீனிங் மாறுது பாருங்க. நிலைமை கைமீறி போனால், இப்போது ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரும் ரிலேட் பண்ணி பேசுகிறோம். நிலைமை ஒரு வேளை கைமீறி போயிருந்தா அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நண்பர்களே. அப்போது இதை ப்ரெசென்ட்லி யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் வரும், அதாவது டென்ஸ் மட்டும் மாறும். அப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்னா ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ஆனால் நாம் வார்த்தை வச்சு, அதாவது தமிழ் வார்த்தை வச்சு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல, அது இங்கே செட் ஆகாது. இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி கவனிங்க, நிலைமை கைமீறி போனால், ஒரு வேளை அது நடந்தால், இது நடந்தால், இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அது இஃப் கிளாஸ்க்குள்ளே வருது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் worse comes to worst, அவ்வளோதான். இது ஃபிக்ஸ்டுங்க, இதை மாற்றவே கூடாது, மாற்றவும் முடியாது, மாற்ற வேண்டாம். எப்படி? இது ஃபிக்ஸ்டு. இஃப் worse comes to worst, இஃப் worse comes to worst, இது ப்ரெசண்ட். அப்போ ப்ரெசண்ட்டில் இங்கே வரக்கூடியது V1 ஆக இருக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் வரக்கூடிய மெயின் கிளாஸில் நாம் வில் அப்படிங்கிறது இல்லாட்டி வில் பி அப்படிங்கிற ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அது அப்படியே வழக்கம் போல் யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை ப்ரெசண்ட்டுக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேளை நிலைமை கைமீறி போனால், ஒரு வேளை நிலைமை ரொம்ப மோசமாச்சுன்னா, அந்த நாய்சேகர் படத்துலையா, நாய்சேகர் அப்படின்ட்டு நகரமா தலைநகரமா அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படி நாய்சேகர்னு சொல்லும் பொழுது, மகனே உனக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது, நிலைமை ரொம்ப கைமீறி போச்சுன்னா இந்த பெட்டியை தொற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும், அந்த டயலாக்கெல்லாம். புரியுதுங்களா? அதுவே கடந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி மட்டும் நிலைமை கைமீறி போயிருந்தா ஐயோ. இப்போ கடந்த காலத்திற்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இதோட தேர்ட் ஃபார்மெட்டுக்கு போயிருங்க. சப்ஜெக்ட் அப்படியே தான் வரும், இது சப்ஜெக்ட். இஃப் வேர்ஸ் ஹேட் கம் டு வேர்ஸ்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த பக்கம் வரக்கூடிய மெயின் கிளாஸை நீங்கள் would have + V3 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இஃப் வேர்ஸ் ஹேட் கம் டு வேர்ஸ்ட், இஃப் வேர்ஸ் ஹேட் கம் டு வேர்ஸ்ட். புரியுதுங்களா? திரும்பி சொல்லி பார்க்கணும், ஏன்னா புது வார்த்தைகளாக இருக்கிறதுனால, புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் வராது, போக போக பழகிடும். சரிங்களா? எப்படி? இஃப் வேர்ஸ் ஹேட் கம் டு வேர்ஸ்ட், அதுக்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் விட்டாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போது பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸ் நமக்கு தெரியுங்க, அது நமக்கு தெரியும், எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியாவது நம்ம மேக் பண்ணிடலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை தான் தப்பு பண்ணுவோம், பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். இப்போது இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னும் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். டிலே இல்லாமல் போயிடலாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நிலைமை கைமீறி போனால் போலீஸை கூப்பிடு. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறது. கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் வேறு. ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் முன்னாடி சொல்லிக் கொடுத்த ரூல் படி பின்னாடி வில்லு மட்டுமே போட்டு பேச முடியாது. இதை தான் நம்மளோட இஃப் கிளாஸ் நடத்தும் போதே கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். இஃப் கிளாஸ் அப்படின்னா முன்னாடி இஃப் கூட வேர்ப் 1 வந்துச்சுன்னா பின்னாடி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்மளோட இஃப் கிளாஸ் வீடியோவில். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா? அப்போது V1 மட்டுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீகால் பண்ண போகிறோம், மற்ற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பாருங்கள்,
நிலைமை கைமீறி போனால் போலீஸை கூப்பிடு. இங்கே வில்லு வில் பி எதுவும் வரல, ஆனால் மீனிங் வருதே தமிழில் மீனிங் வருதே. அப்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது தமிழில் அர்த்தம் வந்தால் கண்டிப்பாக இங்கிலீஷில் அதற்கு ஈக்குவலண்ட்டான சென்டென்ஸ் போட்டாலும் அர்த்தம் வரும். நீங்கள் அந்த பர்டிகுலர் டென்ஸே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்கள். புரியுதுங்களா? ரைட், சரி கவனிங்க. நிலைமை கைமீறி போனால் போலீஸை கூப்பிடு. ரொம்ப சிம்பிள். நிலைமை கைமீறி போனால் உங்களுக்கு தெரியும், இஃப் worse comes to worst, அவ்வளோதான். இஃப் worse comes to worst, இஃப் worse comes to worst, இங்கே இ இங்கே டி, அவ்வளோதான். இஃப் worse comes to worst, போலீஸை கூப்பிடு. ஓகே, ப்ளீஸ் கால் த போலீஸ். நம்ம ஒருத்தங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? ஒருத்தங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம். தம்பி, நிலைமை கைமீறி போச்சுன்னா கண்டுக்க எதை பற்றி கவலைப்படாது, என்ன பண்ணு, போலீஸை கூப்பிட்டுரு இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், ப்ளீஸ் கால் த போலீஸ் இமீடியட்லி. என்ன வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், ப்ளீஸ் கால் த போலீஸ் இமீடியட்லி. புரியுதுங்களா? நிலைமை மிகவும் மோசமானால், ஐயோ நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா எழுதிக்கலாம், if worse comes to worst. நிலைமை ரொம்ப மோசமாச்சுன்னா, கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போச்சு அப்படின்னா, நான் பயணத்தை ரத்து செய்வேன், கேன்சல் பண்ணுவேன். நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாச்சுன்னு வச்சுக்கோவேன், அதனால் எதுவும் கண்டுக்க மாட்டேன், கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே, பாருங்க, ஐ வில் கேன்சல் த ட்ரிப். அவ்வளோதான். ஐ வில் கேன்சல் த ட்ரிப் if worse comes to worst. I will cancel the trip if worse comes to worst. இப்படி சொன்னாலும் கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது. முன்னாடி மெயின் கிளாஸை போட்டுட்டு பின்னாடி இந்த இஃப் கண்டிஷனில் வரக்கூடிய கிளாஸை போட்டாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ரைட்? இஃப் worse comes to worst, I will cancel the plan. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. நிலைமை கைமீறி போச்சுன்னா நீ தான் தம்பி களத்தில் இறங்கணும். இப்போதைக்கு ஓகே, ஆனால் நிலைமை கையை மீறி போச்சுன்னு தெரிய வருது அப்படின்னு வச்சுக்கோவேன், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அதை மோப்பை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நிலைமை கை மீறி போகுதுன்னா களத்தில் நீ இறங்கிரு. ஓகே, எதுக்கு கவலைப்படாத, களத்தில் இறங்கிரு. இறங்கணும்னே சொல்கிறோம், இறங்கிருன்னு சொல்லலை, இறங்கணும், கட்டாயமாக நீ இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், இஃப் worse comes to worst, நீ தான் இறங்க வேண்டும். யூ வில் ஹாவ் டுன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? யூ வில் ஹாவ் டு ஸ்டெப் இன். பாருங்கள், இந்த வார்த்தை பாருங்கள், ஸ்டெப்புன்னா உள்ளே இறங்குன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளே இன்வால்வ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். யூ வில் ஹாவ் டு ஸ்டெப் இன், நீ தான் இன்வால்வ் ஆக வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீ தான் இன்வால்வ் ஆகணும், யூ ஹாவ் டு ஸ்டெப் இன், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நிலைமை கைமீறி போச்சுன்னா நீ களத்தில் இறங்க வேண்டி இருக்குண்டா, யூ வில் ஹாவ் டு ஸ்டெப் இன். நிலைமை கைமீறி போச்சுன்னா நீ களத்தில் இறங்கணும், யூ ஹாவ் டு ஸ்டெப் இன். சிம்பிள். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், யூ வில் ஹாவ் டு ஸ்டெப் இன். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், யூ ஹாவ் டு ஸ்டெப் இன். மாற்றிக்க வேண்டியதுதான், சரிங்களா? நிலைமை மிகவும் மோசமானால், மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டே பண்ண மாட்டாங்க, இந்த சென்டென்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு போவாங்க. நீங்களும் பண்ணுறீங்க, ஒரு சிலர் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருந்தாலும் புதுசாக தானே கற்றுக்குறோம், திருப்பி சொல்லி பார்க்கணும், அப்போ தான் மைண்டுக்குள்ளே உட்காரும். இதை மட்டும் ஒரே லைனை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஆன்சர் அப்படியே எழுதிட்டு வருவாங்க. அப்படி எழுதக்கூடாது. எழுதாட்டி இது உங்களுக்கு பழக்கமாகாது, பரிச்சயமாகாது, ஃபெமிலியர் ஆக மாட்டீங்க, மறந்து போயிடும். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுக்கும் போட்டு எழுதணும், அப்போ தான் மைண்டுக்குள்ளே உட்காரும். புரியுதுங்களா? ரைட். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், எல்லாமே மிகவும் மோசமானால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடு. பாருங்கள், லீவ் த பிளேஸ். உனக்கு கோவம் வரும், சரியா? தேவையில்லாமல் சண்டை வரும், நிலைமை கொஞ்சம் மோசமாகிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், அந்த இடத்த விட்டு கிளம்பிடு. இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், லீவ் த பிளேஸ். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், லீவ் த பிளேஸ். புரியுதுங்களா? நிலைமை கைமீறி போனால் உண்மையை அவள் சொல்லிடுவா.
அவளாலலாம் மறைக்க முடியாது. நிலைமை கை மீறி போச்சுன்னா இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட், நிலைமை கை மீறி போச்சுன்னா உண்மையை சொல்லிடுவா. she will disclose the truth. ஐ திங்க் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது த ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தை விசிபிள் ஆகாது. ஸ்லைடு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணுவேன், அதில் வந்துடும். சரிங்களா? பாருங்கள். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட் ஷீ வில் டிஸ்க்ளோஸ் த ட்ரூத். இஃப் வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ்ட் ஷீ வில் டிஸ்க்ளோஸ் த ட்ரூத். சிம்பிள். எல்லாமே எப்படி? ப்ரெசண்ட்லே. இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி பேசுகிறோம். ஆல்ரெடி அப்படி நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நண்பர்களே, கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் ரொம்ப மோசமாக நடந்திருந்தா அதை தொடர்ந்து இன்னொன்று இப்படி நடந்திருக்குண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், நிலைமை கைமீறி போயிருந்தா, கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிருந்தா நான் வீட்டை விற்றுருப்பேன். அது என்ன நிலைமையாக வேணா இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறவங்களுக்கு தான் தெரியாது என்ன நிலைமை அப்படின்ட்டு. நிலைமை என்னவா வேணா இருக்கலாம், நாம் பொதுவாக சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, எழுதலாங்களா? பாருங்கள், போயிருந்தால். அப்போது if was had come to worst. அவ்வளோதான். if was had come to worst, அங்கே எப்படி வந்துச்சு? if was comes to worstன்னு வந்துச்சு. இங்கே had come to worst. புரியுதுங்களா? அங்கே இருந்த கம்ஸ் இங்கே had come மாறி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்படி மாறிச்சுன்னா பாஸ்டில் போயிடுச்சுன்னு அர்த்தம். if was had come to worst, நான் வீட்டை விற்றுருப்பேன். நான் வீட்டை விற்றுருப்பேன். I would have sold the house. I would have sold the house. If worse had come to worst, I would have sold the house. If worse had come to worst. If worse had come to worst. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, அப்போ தான் மறக்காது, நாக்கில் வரும், கொஞ்சம் பழகும் நல்லா. புரியுதுங்களா? நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தால் அவங்க வேறு நாட்டுக்கு போயிருப்பாங்க. வேறு நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஓகே, நிலைமை என்னவா வேணால் இருக்கலாம். இஃப் வேர்ஸ் ஹேட் கம் டு வேர்ஸ்ட், யார்? அவங்க. தே கீழே எழுதிக்கலாம். தே would have moved, போயிருப்பாங்க. எங்கே? டு வேறு நாட்டுக்கு, another country. they would have moved to another country. they would have moved to another country. பாருங்க, if worse had come to worst, if worse had come to worst, they would have moved to another country. they would have அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, கடந்த காலத்தில் போயிருப்பாங்க, பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாமே நம்ம would have ப்ளஸ் V3 தான் யூஸ் பண்ணணும். V3னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். go, went, gone. gone வந்து V3, ஃப்யூச்சர் கிடையாது. ஃப்யூச்சர் வேறு, V3 வேறு. சரிங்களா? if worse had come to worst, they would have moved to another country. நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தால் அவன் கடன் வாங்கியிருப்பான். ஓகே, அவன் பணம் கடன் வாங்கியிருப்பான்னு கூட சொல்லலாம். if worse had come to worst. ஓகே, கடன் வாங்கியிருப்பான். he would have borrowed money. the மணின்னு போட வேணாம், மணி அவ்வளோதான். he would have borrowed money. he would have borrowed money. if worse had come to worst, he would have borrowed money. if worse had come to worst, if worse had come to worst, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்போ தான் உங்கள் காதுக்குள்ளே போகும். if worse had come to worst, he would have borrowed money. he would have borrowed money. அடுத்து, நிலைமை கைமீறி போயிருந்தா ப்ராஜெக்ட் நிறுத்தியிருப்போம். தம்பி, நிலைமையில கைமீறி போயிருந்தா ப்ராஜெக்ட் நிறுத்தியிருப்பான். அடி யார் வாங்குறது? உனக்கு தெரியாது, கம்முனு அப்படின்னு சொல்லுவோம்ல. if worse had come to worst, ப்ராஜெக்ட் நிறுத்தியிருப்போம். நிறுத்தியிருப்போம், போயிருப்போம்னு யார் சொல்லுவாங்க? நாம் தான் சொல்லுவோம். அதனால தான் வி அப்படிங்கிற நவுன். ஓகே, வி would have, நிறுத்தியிருப்போம்னா ஸ்டாப்டு. stopped. we would have stopped the project.
we would have stopped the project. எப்போ? if worst had come to worst. if worst had come to worst. if worst had come to worst, நிலைமை மோசமாகி போயிருந்தா we would have stopped the project. we would have stopped the project. கடைசியாக ஒன்று நிலைமை மிகவும் கஷ்டமான நிலைமைக்கு போயிருந்தா அதுவும் ஒரே அர்த்தம் தான். if worst had come to worst. if worst had come to worst. if worst had come to worst, அவங்க கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க, தள்ளி போட்டிருப்பாங்க. ஸோ they would have postponed the wedding. மேரேஜ்னு சொல்லக்கூடாது, வெட்டிங் சொல்லணும். ஓகே, they would have postponed the wedding. எப்போ கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பாங்க? நிலைமை மோசமாக போயிருந்தா. if worst had come to worst. if worst had come to worst, they would have postponed the wedding. புரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியில். இந்த வார்த்தை இவ்வளோ நாள் தெரியாமல் நம்ம வேறு ஏதாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமே. சரி விடுங்க, இதுக்கப்புறம் மாற்றிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தெரியாத வரைக்கும் தான் நமக்கு தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறமும் தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. இப்போ கற்றுக்கிட்டோம், இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, நிறைய டைம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸை மாற்றி பாருங்கள். புரியுதுங்களா? அப்படி பண்ணும்பொழுது உங்களால் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். நான் சொன்னதெல்லாம் ஒரு பிசுறு தான். எக்கச்சக்கமாக சென்டென்சஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மெயின் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஓகே, வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு முடிஞ்ச ஷேரும் பண்ணி விடுங்க. அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் வரும். ஹோம்ஒர்க் ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போடுங்க. ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸ் நாம் வாட்ஸ்அப் சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஃபஸ்ட் காமெண்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு வாட்ஸ்அப் சேனலில் அடிக்கடி என்னென்ன இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் வாட்ஸ்அப்பில். அதனால் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே? ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.